நம்மளோட ஹியூமன் சிவிலைசேஷனே மாற்றி போடுற மாதிரி ஒரு 3 நியூஸ் நம்மளுக்கு ரீசெண்டாக கிடச்சிருக்கு. அது என்னென்னா, பூமியை தாண்டியும் வந்து உயிரினங்கள் வெளியே வேறு கிரகங்களில் இருக்கிறதுக்கான 99% க்ளோஸரான ஒரு எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. 1 இல்லை 3. அதை ஃபஸ்ட் எவிடன்ஸ் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் எல்லாருக்குமே தெரியும். உலகத்தில் ரொம்ப ஹை எண்ட் டெலஸ்கோப் ஒன்று நம்ம வந்து ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி லான்ச் பண்ணியிருந்தோம். அந்த டெலஸ்கோப் யூஸ் பண்ணி வந்து ஒரு பிளானட்டை வந்து சயின்டிஸ்ட் ரொம்ப நாளாக ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பிளானட் பேர் வந்து K2-18 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிளானட்டோடைய அட்மாஸ்பியரில் வந்து டைமெடைல் சல்ஃபேட் அப்படின்ற ஒரு கேஸ் வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. 100% டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இந்த கேஸ் நம்ம பூமியில் உருவாகுது. ஆனால் அதை உருவாக்கக்கூடிய ஒரே சோர்ஸ் வந்து ஒரு மைக்ரோ ஆர்கனிசம் தான், பிளாங்க்டன் சொல்லக்கூடிய ஒரு மைக்ரோ ஆர்கனிசம். இதை தவிர நம்ம பூமியில் அந்த கேஸ் உருவாக்குறதுக்கு வேற சோர்ஸே கிடையாது. இயற்கையாக அதை உருவாக்காது. இந்த மைக்ரோ ஆர்கனிசம்னால மட்டும்தான் உருவாகுது. அந்த கிரகத்தில் இந்த கேஸ் வந்து 100% இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க இல்லையா? ஸோ இதனால என்னன்னா, அங்கேயும் அந்த பிளாங்க்டன் சொல்லக்கூடிய மைக்ரோ ஆர்கனிசம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இது எவிடன்ஸ் நம்பர் 1. ரெண்டாவது எவிடன்ஸ் வந்து ஒரு லாஸ்ட் இயர் வந்து யமன் அப்படின்ற நாட்டுடைய கோஸ்ட்டில் வந்து ஒரு மிஸ்டீரியஸான அன்னோன் ஃப்ளோட்டிங் ஆப்ஜெக்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஃப்ளோட்டிங் ஆப்ஜெக்ட் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அது மேலே வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரோன் அட்டாக் மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரோன் அட்டாக் அந்த யூஎஃப்ஓ மேலே பட்டும் அந்த யூஎஃப்ஓ லைட்டாக கூட உடஞ்சோ இல்லை செதற மாதிரி எந்த ஒரு ரியாக்ஷன் கொடுக்காம அதோடைய பாத்திலே அது கன்னியூ ஆகிட்டே இருந்திருக்கு. பேசிக்காக அந்த ட்ரோன் அட்டாக் அந்த யூஎஃப்ஓ எதுவுமே பண்ணல. மிலிட்ரி அஃபீஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ட்ரோன் வீடியோஸ் நம்ம நிறைய பார்க்குறோம், நிறைய வாட்டி வந்திருக்கு ஹிஸ்ட்ரியில் கூட. பட் இந்த மாதிரி ஒரு டைரக்ட் அட்டாக் பண்ணி அந்த பொருள் மேலே அந்த அட்டாக் நடந்துமே அந்த பொருள் சுத்தமாக டேமேஜ் ஆகாமல் இருக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் இது மாதிரி எந்த ஒரு ஹியூமன் மேட் ஆப்ஜெக்டாலையும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை யூஎஸோடைய காங்கிரஸ் அப்படின்ற அசம்பிளி வந்து எடுத்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் வந்து எதுவுமே சும்மா அனலைஸ் பண்ண மாட்டாங்க. இத்தனை வருஷத்தில் இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ காங்கிரஸே வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த வீடியோவை புல் பண்ணி பப்ளிக்கு அனலைஸ்க்கு கொடுத்துருக்காங்க. மூணாவது அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மார்ஸில் ரொம்ப ரீசெண்டாக வந்து ஒரு படிமத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு ஸ்டோன். ஓகேங்களா? அந்த ஸ்டோனில் இருக்க டெக்ஸ்சரை பார்க்கும்போது ஒரு மைக்ரோ ஆர்கனிசம் வாழ்ந்ததுக்கான எவிடன்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ விஷுவலாக வந்து நாசா கன்ஃபார்மாக இது மைக்ரோ ஆர்கனிசம்னால உருவாக்கப்பட்ட டெக்ஸ்சர் தான் விஷுவலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனாலுமே நாசா எங்கே வந்து ஒரு டாட் வச்சுருக்காங்கன்னா, அந்த கல்லை பூமிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே இருக்கிற லேப்ஸில் செக் பண்ணாதான் நம்மளால் 100% சொல்ல முடியும்னு ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் வச்சுருக்காங்க. பட் இந்த விஷயத்தில் நாசா எந்த அளவுக்கு ஷுவராக இருக்குங்கன்னா, பல்லாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த கல்லை எடுத்துகிட்டு வரதுக்காகவே மிஷினை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஸ்பேஸ் மிஷினை மார்ஸுக்கு. ஸோ அதுலேயே தெரியுது இந்த எவிடன்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 3 விஷயங்கள், ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பால் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த டைமெடைல் சல்ஃபேட்டோட ப்ரெசன்ஸ், இந்த யூஎஃப்ஓடைய அட்டாக் ஆகியுமே ஸ்டெபிளாக இருந்த அந்த மிஸ்டீரியஸ் யூஎஃப்ஓடைய ப்ரெசன்ஸ், கடைசியாக மார்ஸில் இருக்க அந்த ஸ்டோன், இந்த 3 எவிடன்ஸோடைய எதிராக சேர்த்து ஏலியன்ஸ் இருக்கிறதுக்கான ரொம்ப அதிக வாய்ப்பு இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியிலேயே நம்மளுக்கு கிடச்சதை விட அதிகமாக ரீசெண்டாக ஒரு 2-3 மாதங்களில் கிடச்சிருக்கு. ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் ஏலியன்ஸ் இருக்கிறது ப்ரூவ் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தெரிஞ்சுக்க நம்ம ENS சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டுருங்க. நான் ரீசெண்ட் அப்டேட்ஸை வந்து லைவாக கொடுத்துட்டே இருக்கேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.